வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம்தோறும் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா? சாமி கும்பிடும் பொழுது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய 10 விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது தினம்தோறும் சாமி கும்பிடுறீங்களா, பூஜை செய்கிறீர்களா, அதற்கு சில விதிமுறைகள் மற்றும் முறைப்படி நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது காஞ்சி மகா பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது பயணம் பண்ணிக்கொண்டே நம்ம அந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது நம்ம சுத்தமான இடத்தில் நாம் அமர்ந்து நாம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கிறாரு. அதனால் எப்போவும் நாம் பூஜை செய்யும் பொழுது வீட்டில் நாம் சில விதிமுறைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, அதாவது கற்பூரம் பகவானுக்கு காட்டும் பொழுது முதல்ல பகவானுடைய பாதத்தில் 4 முறை சுற்ற வேண்டும், தொப்புளில் 2 முறை சுற்ற வேண்டும், முகத்தில் 1 முறை சுற்ற வேண்டும். மொத்தத்தில் பகவானுக்கு அந்த முழு உருவத்துக்கு 3 முறை நாம் வலது புறத்தால் நம்ம அந்த கற்பூரத்தை ஏற்றி நாம் சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதாக, நாம் தினமும் வாசலில் கோலம் போட வேண்டும். அடுத்தது, வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். இப்படி செய்யாமல் அருகே உள்ள கோவிலில் போய் பகவானை தரிசித்தா பலனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம முதல்ல நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து தான் நம்ம கோவிலில் போய் பகவானை நம்ம தரிசிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நான்காவதாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விளக்கில் நம்மளுடைய கையை நனைத்து நாம் தலையில் அந்த எண்ணெயை தலையில் தடவிக்கக்கூடாது, அது பாவமாக சேரும்னு சொல்லியிருக்கிறாரு. விளக்கு எரியும் பொழுது அது எரியணும், அது பாட்டுக்கு தீபமாக பிரகாசிக்க வேண்டும். நம்ம கைகளை கொண்டு நம்ம அந்த எண்ணெயில் நனைக்கக்கூடாது, தலையில் தடவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஐந்தாவதாக, சிவனுக்கு உரியது வில்வ இலை. வில்வ இலையால் நம்ம சிவனுக்கு பூஜை செய்வோம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பெருமாளுக்கு பூஜை செய்யும்பொழுது துளசி இலை கொண்டு பூஜை செய்வோம். பிரம்மாவுக்கு உரிய இலை அத்தி இலை. அதே மாதிரி விநாயகருக்கு உரிய பூஜை பொருள் அருகம்புல், அதை கொண்டு நம்ம பூஜை செய்வோம். ஆனால் இந்த பொருளை மாற்றி வேறு தெய்வங்களுக்கு நம்ம பூஜை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் பலன் கிடைக்காது அப்படின்னு மகா பெரியவா கூறியிருக்கிறார். இப்போது நாம் கலச பூஜை செய்கிறோம் இல்லையா? அந்த கலச பூஜை செய்யும் பொழுது கலசம் தான் நம்முடைய உடல். கலசத்தின் மேல் இருக்கும் சுற்றியுள்ள நூலானது நம்முடைய நரம்பு நாடியை குறிக்கிறது. அதே போன்று கலசத்தில் உள்ளிருக்கும் நீர் தீர்த்தம் இரத்தம். கலசத்தின் மேல் தலைமேல் இருக்கும் தேங்காய் நம்முடைய தலையாக கருதப்படுகிறது. மேலும் கலசத்தின் அடியில் உள்ள
அரிசியும் இலையும் கூர்ச்சமாக கருதப்படுகிறது. கலசத்தின் தேங்காயின் மேல் உள்ள அதை சுற்றி உள்ள இலை மா இலை அது நம்முடைய சுவாசமாக கருதப்படுகிறது. ஆக பஞ்சபூதங்களை நாம் வழிபடுகிறோம் என்றார். ஆகவே கலசத்திற்கு இவ்வளவு பூஜையும் விதிமுறையும் இருக்கு பாருங்க. அதனால் கலசத்தை நாம் பயபக்தியுடனும் மனதார நாம் அந்த பூஜைக்குரிய தெய்வத்தை நினைத்து நாம் பக்தியுடன் நாம் பூஜை செய்தால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்கிறார். அப்புறம் பெண்கள் வேல் மற்றும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்யக்கூடாது என்று கூறுகிறார். வேலையும் அபிஷேகம் பண்ணக்கூடாது, சிவலிங்கத்தையும் பெண்கள் அபிஷேகம் செய்யக்கூடாது என்று மகா பெரிவா கூறுகிறார். மேலும் கோவிலில் சில பேர் கையில் கற்பூரத்தை ஏற்றி காண்பிப்பார்கள். அந்த மாதிரி காண்பிக்கக்கூடாது. கற்பூரத்தை கையில் ஏற்றி கொண்டு நாம் பகவானுக்கு தீபமாக நாம் காட்டக்கூடாது என்கிறார். மேலும் பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காயை சமையலில் சேர்த்துன்ட்டு அதை திரும்பவும் நம்ம பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடாது என்கிறார். அதாவது அந்த தேங்காயை எடுத்து நாம் சமையலில் சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் பகவானுக்கு நெய்வேத்தியமாக நம்ம காண்பிக்கக்கூடாது. அது தவறு. அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்காது என்கிறார். மேலும் அமாவாசை தினங்களில் விரதம் இருப்பவர்கள் வீட்டில்தான் சாப்பிட வேண்டும், வெளியில் சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லை என்றால் யாராவது எளியவர்களுக்கு அன்னம் படைக்கலாம் என்றார். அமாவாசை தினத்தன்று முடிந்தவரை நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கிறார். பசியால் இருப்பவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்றார். அமாவாசை தினமன்று நாம் தான தர்மங்களை செய்தால் நமக்கு புண்ணியம் கிட்டும். மேலும் நம்முடைய கர்மா பலன் குறையும். மேலும் நமக்கு நல்ல பலன்களை கொண்டு சேரும் என்றார். அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்றார். அதுபோல் கோயிலுக்கு சென்றால் முதல்ல கோபுரத்தை தரிசிக்க வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று ஒரு சொல் உண்டு. அதுபோல் முதல்ல கோவிலுக்கு போனால் நம்ம கோபுரத்தை தரிசிக்க வேண்டும். அதே போன்று கொடிமரத்தை எப்பவும் நாம் வழிபட வேண்டும். அதே மாதிரி கொடிமரத்துக்கு அருகில் நாம் நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் நம்ம வரணும். மேலும் நாம் சுவாமி சிலைகளை நம்ம தொடவே கூடாது. அதன் அருகில் சென்று நம்ம சுற்றலாம், ஆனால் சிலைகளை நாம் தொடக்கூடாது. மேலும் அர்ச்சனை செய்யும் பொழுது சுவாமி பேருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் ராசி நட்சத்திரத்தை கொண்டு கோத்திரத்தை கொண்டு தான் நம்ம அர்ச்சனை செய்யணும் என்றார். இந்த 10 விதிமுறைகளை நம்ம கடைபிடித்தால் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம தினமும் பூஜை செய்யும் பொழுது இந்த விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம தினசரி பூஜை செய்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், வீட்டில் பூஜை செய்கிறோம் இல்லையா? இதை எப்படி பூஜை செய்வது, எந்த மாதிரி விதிமுறை இருக்குது, இதெல்லாம் இந்த விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக மறக்கவே கூடாது. இதை ஞாபகத்தில் வச்சுண்டு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அப்போ தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். நம்ம ஏதோ தானோன்னு நம்ம பூஜை செய்யக்கூடாது. நம்ம இந்த விதிமுறைகளை கடைப்பிடித்து நாம் பூஜை செய்தாலும் சரி, கோவிலுக்கு சென்றாலும் சரி, இந்த விதிமுறைகளை நாம்
கடைப்பிடித்து வந்தால் நமக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 10 விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு நம்ம பூஜை செய்ய வேண்டும் என்றார். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும். மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.